புகழ் அகாடமியினுடைய வணக்கங்கள். பிறமொழி சொல்லும் தமிழ் சொல்லும்ங்கிற இந்த காணொலியில ஆ வரிசையில பிறமொழி சொற்கள் என்ன இருக்கு, அதற்கான தமிழ் சொற்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஆ வரிசையில அர்த்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அர்த்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா பொருள், நடு, பாதி, அரை, இப்படி எப்படின்னா சொல்லலாம். அர்த்த ஜாமம் அப்படின்னு சொல்லுவீங்க. நடுஜாமத்துல இருந்துச்சு ஏன்டா அப்படி உயிர் வாங்குறீங்க அப்படின்னு சொல்றபடியா. அர்த்தத்துக்கு பொருள்ங்கிற பொருள் இருக்கு, நடுங்கிற பொருள், பாதி, அரை. அந்தகன், இப்போ டாப் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற பிரசாந்த் அவர்கள் நடிச்ச படம் அந்தகன் வந்துச்சு இல்லையா, அதுக்கு சரியான தமிழ் சொல்வது குருடன். அதனால அவர் குருடாவே நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்போம் இல்லையா. இசையில் ஏற்பு, ஒப்பம். அனுமதிக்கான அனுமதி கொடுங்க அப்படிங்கிறது இசைவு கொடுங்க, ஏற்பு கொடுங்க அல்லது ஒப்பம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. அன்னதானம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு தமிழ் சொல்றது உணவு கொடை. அன்னதானம்ங்கிறதுக்கு உணவு கொடை அப்படிங்கிற தமிழ் சொல் இருக்கு. அசிங்கம் முடிச்சோனே அப்படின்னா சொல்றோம் இல்லையா, அதுக்கு மாசு, தூய்மை கேடு, அழகின்மை, அருவருப்பு. இந்த பொருட்கள்லாம் தமிழ் சொற்கள். அர்த்தம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் பொருள், நடு, பாதி, அரை. அந்தகன், குருடன். அனுமதி, இசைவு, ஏற்பு, ஒப்பம். அன்னதானம் சரியான தமிழ் சொல் உணவு கொடை. அசிங்கம் முடிச்சவனே அசிங்கம் அப்படிங்கிறதையா மாசு சொல்லலாம், தூய்மை கேடுபடுத்தினு சொல்லலாம், அழகின்மைன்னு சொல்லலாம், அருவருப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த ஆவரிசை தமிழ் சொற்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. புகழ் அகாடமிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வரிசையோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.